ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தஞ்சை ஸ்டூடெண்ட் ரூஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மரவள்ளிக்கிழங்கு அறுவடை தான் பார்க்க போகிறோம். ஒரு 8 மாதம் முன்னாடியே தங்கச்சி அவங்க வீட்டில் அறுவடை பண்ணிவிட்டு இந்த மரவள்ளிக்கிழங்கு குச்சியெல்லாம் கொஞ்சம் கொடுத்துருந்தா. அதை நான் நம்ம வீட்லேயுமே நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் ஊனி போட்டு வச்சுருந்தேன். ஸோ இது போட்டு ஒரு 8 மாதத்துக்கு மேலவே ஆயிடுச்சு. இருந்தாலும் கிழங்கு எப்படி இருக்கோ இல்லையோன்றதுக்காக நான் கொஞ்சம் தோண்டி பார்க்காமலே இருந்தேன். ஆனால் இப்போ பெஞ்ச கோடை காலத்து மழையில் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளாகவே காற்றோட மழை பெஞ்சிட்டு இருந்துச்சா, அதனால ஒரு 2-3 செடி பார்த்திங்க அப்படின்னா அப்படியே சாஞ்சிருச்சு. இது சாஞ்ச இடம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கரும்பு போட்டிருந்த இடமா போயிடுச்சு. எங்கள் கரும்பு மேலே சாஞ்சு அதையும் டேமேஜ் பண்ணிட போதுங்கிற பயத்தில் இன்றைக்கி களத்தில் இறங்கிட்டேன். அதனால இந்த மரவள்ளிக்கிழங்கு தோண்டி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். இருந்தாலுமே என்னால் ப்ராப்பராக கொஞ்சம் தோண்டி எடுக்க முடியல. ஓரளவுக்கு தான் என்னால் கிழங்கோட பிடுங்க முடிஞ்சிச்சு. மிச்சம் கிழங்கு எல்லாமே மண்ணிலே இருந்து போயிடுச்சு. மண்வெட்டி வச்சு தான் கொஞ்சம் தோண்டி எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எப்படியோ ஃபைனலாக நான் இதை தோண்டி எடுத்துட்டேன். ஃப்ரெஷ்ஷாக இதை வெட்டி எடுக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. அது கூடவே ஒரு சில விஷயங்களும் தோண ஆரம்பிச்சுது. ஒரு வெஜிடபிள் அப்படின்றது க்ரோவாக எவ்வளோ டைம் எடுக்குது, விவசாயம் அப்படின்றதுல விவசாயி எவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு ஒரு விஷயத்தை நம்ம கைக்கு கொண்டு சேர்க்குறாங்க அப்படின்றதும் நம்ம ஈஸியாக கடையில் வாங்குறத விட அது பின்னாடி ஒரு விவசாயியோட கஷ்டம் நஷ்டம் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நம்ம ஒரு இடத்துல அதை பண்ணி பார்க்கும்பொழுது தான் புரியுது. எப்படியோ நானுமே இந்த மரவள்ளிக்கிழங்கை வெட்டி தோண்டி முறையாக கழுவியும் எடுத்து வச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதை விட ரொம்ப முக்கியம், நம்ம சேனல் க்ரோ ஆகணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பை பாய்.